வெல்கம் டு மகாலட்சுமி விலாக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். 10 ரூபா இருந்தால் போதும், நம்ம படியில் போடுற கோலம் அழியாது. பாருங்களேன், நான் படியில் கோலப்படியில் போட்டால் தான் ரொம்ப நல்லது. ஆனால் எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் என்னதான் நான் படியில் கோலம் போட்டாலும் ஒரு நிமிஷத்தில் அழிச்சு விட்டுறாங்கப்பா. அப்புறம் நம்ம வீட்டில் கருப்பா நாய்க்குட்டி இருக்குல்ல, நாய்க்குட்டியும் நம்ம படியில் போடுற கோலம் 5 நிமிஷத்துக்கு கூட இருக்க மாட்டேங்குது. சரிங்களா? அதனால் நான் சரின்னு சொல்லி, தம்பி போய் ஒயிட்னர் வாங்கிட்டு வாடா தம்பின்னு சொல்லி 10 ரூபா தான் இந்த ஒயிட்னர். சரிங்களா? இது வரும் ஒரு 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 மாதத்துக்கு வரும், அழியாமல் இருக்கும், அப்படியே இருக்கும். படியில் நம்ம எப்படி சொல்கிறது, என்னதான் நம்ம அங்கிட்டு இங்கிட்டு போனாலுமே நம்ம கோலம் ஒன்றுமே ஆகாது. அழகாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி, எனக்கு புள்ளிக்கோலம் ரொம்ப பிடிக்கும் தானே, சரின்னு சொல்லி புள்ளிக்கோலம் ஸ்டார்ட் பண்ணும் போது நான் மொபைலை பார்த்து போட்டேன். சரிங்களா? அப்பயும் பாருங்களேன், ஒரு சைடு கொஞ்சம் வேறு மாடலாக இருக்குது. அப்புறம் இந்த கோலம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிப்பா. புள்ளிக்கோலம் பாருங்களேன், இந்த மாதிரி புள்ளிக்கோலங்கள் ஒரு வாசலில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் நம்ம நிலைவாசல் தீபம் வைப்போம்ல, அப்போங்கும்போது நம்ம கோலப்படியிலையும் கோலம் போட்டுக்கலாம். இருந்தாலும் வெறும் வாசலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு குட்டியாக தாமரை போட்டு விட்ருக்கேன். அப்புறம் கோடு போடலாம் சொல்லுங்க, அதுங்களையும் தீர்ந்து போயிடும். 10 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா ஒரு 3 படி போடலாம் கோலம். சரிங்களா? குட்டி குட்டி கோலமாக இருந்தால் ஒரு 5-6 கோலம் போடலாம். நான் இந்த மாதிரி கோடு அதெல்லாம் கிழிச்சனால ஒரு எனக்கு ஒரு 4-5 கோலம் தான் வந்தது. சரிங்களா? பெருசு வாங்கிட்டோம்னா 35 ரூபா. ஆமாம், நான் சரி எனக்கு இது போதும், திடீர்னு தான் எனக்கு தோணுச்சு. சரி ஒயிட்னர் வச்சு ஒயிட்னர் தானே இதுக்கு பேர், ஒயிட்னருன்னு சொன்னாங்க என் பசங்க. அப்புறம் சரின்னு அழகாக போட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம வெறும் தண்ணீர் மட்டும் படியில் தொளிச்சு விட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும், அழியாமல் இருக்கும். எனக்கு மெயினாக அழியாமல் இருக்கும், அதுக்கு தாண்டி தான் சரி ஒயிட்னரில் போடலாம். என் பையன் சொன்னான், மகா நீ பேசாமல் பெயிண்ட்டே ஒயிட் கலர் பெயிண்ட் வாங்கியே நீ படியில் போட்டிருக்கலாம் மகா அப்படின்னு சொன்னான். சரி, இப்போதைக்கு ஒயிட்னர் வாங்கி அழகாக கோலம் போட்டாச்சு. பாருங்கள், போட்டதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். திடீர்னு எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு வாசல் பார்க்குறக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரிங்களா? உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் ஒரு லைக் கொடுங்க. சரிங்களா? அப்படியே கோடு போட்டு இப்போது நம்ம கோலப்படி அரிசி மாவுலனா அழகாக வரைஞ்சிருவோம். இது பேனா மாதிரி இருக்கா, வரையும் போது கொஞ்சம் கை நடுங்கிற மாதிரி இருக்குது. அது நல்லா அமுத்தினா தான் அது வெளியே அந்த ஒயிட் கலராக இருக்கிற பெயிண்ட்டாக பேர் என்னன்னு தெரில, ஒயிட்னர் வெளியே வருது. அப்புறம் இங்கே அழகான இது தெய்வத்தோட சிம்பிள் வாசலில் இந்த சிம்பிள் இருந்தால் ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. ஸ்வஸ்திக் சிம்பிள் அழகாக போட்டு விட்ருக்கேன். இது மிதிக்காத இடம் தான். சரிங்களா? மேலே தள்ளி தான் போட்டு விட்ருக்கேன். அதனால் இது சென்டரில் நான் போடலை. சரிங்களா? பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு, நீங்களே பாருங்களேன். அப்படியே ஒரு 4-5 வீடியோலாம் எடுத்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. வாய்ஸ் கொடுக்கவே இல்லைப்பா. வாய்ஸ் கொடுத்து கண்டிப்பாக இன்றைக்கி நான் என்னோடய வீடியோஸ்லாம் தருவேன். இங்கே அழகாக சரி குட்டி தாமரை போட்டுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. சரிங்களா? அதனால் தாமரை வரைய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நமக்கு என்னதான் புள்ளிக்கோலம் போட்டாலும் நம்மளோட தாமரை தான் என்னோடய ஃபேவரெட் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வரையும் போது நான் மொபைல் ஸ்டாண்டெல்லாம் ஃபிட் பண்ணலைப்பா. சும்மா கையில் தான் வச்சுட்டு எடுத்தேன். நான் மொபைலில் கவனிக்கவே இல்லை, நான் அங்கே பார்த்து போட்டுட்டு இருந்ததுனால சரியாக கேமராவில் பதிவே ஆகாமல் இருந்திருக்கு போல். அதுக்கப்புறம் நான் வரைஞ்சி முடிஞ்சதுக்கப்புறம் பாதி வரைஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன், எடிட் பண்ணும் போது தான் பார்க்குறேன் தாமரை வரைய ஸ்டார்ட் பண்ணும் போது கேமராவில் தெரியவே இல்லை போல். சரி பரவாயில்ல, பாருங்கள். அப்புறம் தாமரை வரையும் போது கரெக்டாக காலி ஆயிடுச்சு ஒயிட்னரு. கடவுளே முருகா, இந்த தாமரை போட்டு முடிக்கிற அளவுக்கு எப்படியாவது வந்துடணும் அப்படி சொல்லிட்டு கடைசி தாமரையை போட்டு முடிச்சாச்சுப்பா. என் பையன் சொன்ன மாதிரி பேசாமல் ஒரு டப்பா ஒரு 50 ரூபாய்க்கு பெயிண்ட்டே வாங்கியிருந்துருக்கலாம் போல். ஆனால் பெயிண்ட்டே வாங்கினாலும் நமக்கு இந்த அளவுக்கு மெல்லிசாக கோலம் வருமானா வராது. உண்மைதானே? இதில் அழகாக பேனா மாதிரி இருக்கா, நம்ம அவ்வளோ அழகாக நம்ம மெலிசாக என்ன வேணாலும் வரைஞ்சிக்கலாம். மயில், தாமரை, கோலம், பூக்கள் என்ன வேணாலும் வரையலாம் இந்த ஒயிட்னரை வச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு கரெக்டாக நல்லா அமுத்துனா ஒயிட்னர் கொஞ்சம் வந்துச்சு.
கடவுளே முருகா, தாமரை வந்தாச்சு, உள்ளே ஒரு டிசைன் வேணுமே அப்படி சொல்லிட்டு நல்லா அமுத்துனேன், ஒரு கோடு மாதிரி போட்டுவிட்டேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்களேன், நம்ம 10 ரூபாவில் நம்ம படியை வந்து இவ்வளோ அழகாக நான் 10 ரூபாவில் நம்ம வந்து இவ்வளோ அழகாக வந்து நம்ம படியை ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. என்னதான் தண்ணி ஊற்றினாலும் சரி, என் பசங்க வந்து அழிச்சாலும் சரி வந்து போகவே மாட்டாங்க. ஒரு 10 நாளைக்காவது அப்படியே இருப்பாங்க. 10 நாள் கழித்து நம்ம வந்து சுரண்டி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், போயிடும். சுரண்டிட்டு நம்ம வந்து பெயிண்ட்டே வாங்கிடலான் இருக்கேன். பெயிண்ட் வாங்கி அழகாக வாசலில் கோலம் போடலான் இருக்கேன். வாசலுக்கு கொஞ்சம் வேலை இருக்குப்பா. வந்து இந்த மஞ்சள் கலர் பெயிண்ட்டு வாசலில் அடிக்கிறாங்கல்ல, அந்த வாசலில் அடிக்கிற பெயிண்ட்டு வாங்கி வாசலில் அடிச்சு விடலாமான்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் வாங்கி நல்லா தொளிச்சு விட்டு, கொஞ்சம் வாசலுக்கு வந்து செலவு இருக்குது, ஒரு 200-300 ரூபா செலவு பண்ணோன்னா நம்ம வாசல் இன்னும் வந்து நீட்டாக அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த புள்ளிக்கோலம். இந்த மேலே போட்டுக்க புள்ளிக்கோலம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த தாமரையும் அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அப்புறம் வந்து துளசி மரத்துக்கெலாம் நான் போட மாட்டேன். நான் வந்து துளசி மரத்துக்கெலாம் வந்து எப்போயுமே வந்து கையில் நம்ம கோலம் போடுறது தான் வந்து மகாலட்சுமி கடாட்சியம். இது வந்து நான் நடக்கிற படியினால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சரிங்களா, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்கப்பா.